நீலகிரி மாவட்ட ஆட்சியரின் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தி பலருக்கு வாட்ஸ்அப் மூலம் பணம் அனுப்ப கோரி குறுஞ்செய்தி அனுப்பி மோசடி செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் அளித்துள்ள விளக்கம் என்ன? வடமாநிலங்களைச் சேர்ந்த ஆன்லைன் மோசடி நபர்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து ஏமாற்றி பணம் பறிப்பதை டியூஷன் வைத்து சொல்லித்தந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆன்லைனில் மோசடி வலைவிரித்து லட்சங்களை சுருட்டும் இவர்கள் சிக்குபவர்களிடம் கொஞ்சமும் இரக்கமின்றி அவர்களது சேமிப்பு பணத்தை எல்லாம் மொத்தமாக சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுவார்கள். முகம் தெரியாமல் ஏதோ ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு பணம் பறிக்கும் இவர்களை பிடிப்பது மிகுந்த சிரமம் என்ற போதும் ஒரு சிலரை மிகுந்த சிரமப்பட்டு போலீசார் பிடித்து சிறையில் அடைக்கின்றனர். இருப்பினும் இவர்களது அட்டகாசம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் வயதானவர்கள் பயந்தவர்கள் என பார்த்து மோசடியை அரங்கேற்றி வந்தவர்கள் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள் என ஒருவரை கூட விட்டு வைக்காமல் தங்களது மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர். அந்த வகையில் ஒரு மோசடி நபர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பெயரில் தன் கைவரிசையை காட்ட முயன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அந்த மர்ம நபர் மாவட்ட ஆட்சியரின் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தி பலருக்கும் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் தன்னை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா என அறிமுகப்படுத்திக் கொண்ட அவர் அவசர உதவி வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். நடைபெற்று வரும் ஒரு திட்டத்திற்காக பணம் அனுப்ப முயற்சித்த போது தன்னுடைய வங்கி கணக்கு மூலம் பணம் அனுப்புவதில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தனது சார்பில் பண பரிவர்த்தனை செய்தால் பின்னர் பணத்தை திருப்பி தருகிறேன் என ஆட்சியர் அனுப்புவது போல அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சிலர் இதுகுறித்து உடனடியாக ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அதிர்ச்சி அடைந்த ஆட்சியர் லட்சுமி பவ்யா உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே தனது பெயரில் அனுப்பப்படும் போலி குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதற்கு பதிலளிக்கவோ பணம் அனுப்பவோ வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். சைபர் கிரைம் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தாய்லாந்தில் இருந்து இந்த மோசடி குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது.